ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம் தெரியுமா? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன டிஷ்ஷுன்ட்டு. நம்ம மிளகாய் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பல் பூண்டு வச்சு ஃபஸ்ட்டு அதை நல்லா அரைக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 10 பல் சின்ன வெங்காயம் போட்டு அதை நல்லா அரைச்சி எடுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பெரிய வெங்காயம் போட்டால் அது அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது. அதுவும் என் பையனுக்கு அம்மியில் அரைச்சா ரொம்ப பிடிக்கும். அதனால் அவனுக்கு அம்மியில் அரைச்சி கொடுக்குறேன். காரம் ஜாஸ்தியாக இருக்குன்றதால ஒரு சின்ன தக்காளி, அதில் பாதி தக்காளி தான் போட்டிருக்கேன், அதையும் போட்டு நல்லா அரைச்சி எடுக்கிறேன். பாருங்கள், நல்லா மசந்துருச்சு. ஆனால் என்னென்னா கொஞ்சம் கை வலிச்சுது. கீழே உட்காந்து அரைச்சி என்னால் நின்றுட்டு அரைக்க முடியல. அம்மியும் ரொம்ப சின்னதாக வேறு இருந்தது. இப்போல்லாம் எல்லோரும் வீட்லேயும் அம்மி பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. பாருங்கள், நல்லா மசந்துருச்சு. எல்லாம் மிக்ஸி இருக்கிறதால நம்ம மிக்சியில் தான் அரைக்கிறோம். கையிலலாம் யாரும் அரைக்கிறதே இல்லை, எப்போவாவது தான் அரைக்கிறது. என் பையன் விடவே இல்லை, எனக்கு அம்மியில் அரைச்சி தான் நீ கொடுக்கணும்னு சொன்னான். அதனால தான் நான் அம்மியில் அரைச்சிருக்கேன். பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா மசஞ்சிருச்சு. என் பையன் நார்மலாகவே ஒரு 2 தோசை சாப்பிடுவான். அவனுக்கு மிளகாய் சட்னி இந்த மாதிரி அரைச்சி கொடுத்தா 2 தோசைக்கு 4 தோசையாக சாப்பிடுவான். அதனால தான் அவனுக்கு இப்படி அரைச்சி கொடுத்துருக்கேன். நீங்களும் உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி வீட்டில் அரைச்சி கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், மிளகாய் சட்னி அரைச்சி அந்த இடம்லாம் எப்படி ஆயிடுச்சுன்ட்டு ரொம்ப அழுக்காயிருச்சு. இதெல்லாம் க்ளீன் பண்ணவே எனக்கு சரியாக போச்சு. இன்னும் என்னென்னா கை ரொம்ப எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் தான் சரியாச்சு. மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றினா காரம் கம்மியாக இருக்கும். அதனால நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு பசங்களுக்கு கொடுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணி கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு ஃபுட்டீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் மாதிரி சின்ன யூடியூபருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.